சரி, ஸ்டார்ட் பண்ணுங்க. 20 மார்க்ஸ் பொறுத்தவரையில என்ன செய்யணும்னா நாங்க பாயிண்ட்ஸா போட்டு ஒவ்வொரு பாயிண்ட்ஸுக்கு கீழே ஒரு இடைவெளி விட்டு விளங்கப்படுத்துற மாதிரி விளங்கப்படுத்துவோம்னு சொன்னா அது திருத்துறாக்களுக்கு என்ன செய்யுச்சுன்னா இலகுவா இருந்துச்சு. அப்ப அவங்க திருத்தக்குள்ள என்ன செய்வாங்கன்னு அந்த பாயிண்ட்ஸை பார்த்தாலே மார்க்ஸை போட்டு போய்த்துருவாங்க. அப்ப அதிலே விளங்குவாங்க நாங்க எழுதக்கூடிய ஆள் தான், விஷயம் உள்ள ஆள் தான்ன்றத அவங்க புரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லாம பந்தி எழுத போற நேரத்துல அது அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு. சிலாக்கள் எழுதுறது என்ன மாதிரிச்சுன்னா இந்த கட்டுரை எழுதுற மாதிரி ஒரே பக்கத்துல தொடர்ந்து எல்லாத்தையும் எழுதிட்டு போறது. அப்படி எழுதுற நேரத்துல என்ன செய்யணும்னா வாச மாட்டாங்க. ஏன்னுச்சுன்னா அவங்க வாசிக்கிட்டு அதுல கூடுதலா மெனக்கெட்டு ரீச்ச பார்க்க மாட்டாங்க. பேப்பரை திருத்திட்டு போறது தான் பார்க்கணும். அப்ப நாங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி இலகுவா எங்களோட விடைகளை திருத்துறதுக்கு மாதிரி நாங்க எங்களோட விடைகள் எழுதுற நேரத்துல அதுல இலகுவா இதுல நாங்க செஞ்சுட்டு போறதுக்கு ஆயிடுச்சு. சரியா? சரி, இப்ப நாங்க அடுத்த கேள்வி பார்ப்போம். 20 மார்க்ஸ் 10 மார்க்ஸ் கேள்வி. கட்டாயம் எத்தனை பாயிண்ட்ஸ் எழுதணும் சார்? இப்போ பொதுவா கேள்விகளை பொறுத்தவரையில எத்தனை பாயிண்ட்ஸ் எழுதணும்ன்றது அவங்கவுங்க பார்க்கப்படுறதில்ல. சில கேள்விகளுக்கு பொறுத்தவரையில வார பாயிண்ட்ஸே 4 பாயிண்ட்ஸா தான் ஆயிடுச்சு, இல்லாட்டி 5 பாயிண்ட்ஸா தான் ஆயிடுச்சு. இப்போ அது என்ன மாதிரி இருந்துச்சுன்னா சில பாயிண்ட்ஸ் சில கேள்விகளை பொறுத்தவரையில நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. அதை உள்ளடக்கி எழுத பார்க்கணும். என்ன மென்ஷன்னா அந்த அந்தந்த யூனிட் இருக்கும் அரசும் அதனுடைய கூறுகளும் அப்படின்னு சொன்னா சொல்லுங்க பார்ப்போம். ஒரு ஆள் அதுல எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கு, அது என்ன மாதிரி எழுதிக்கிற 20 மார்க்ஸ் கேட்டா 3ஆம் யூனிட்ல நவீன அரசும் அதனுடைய கூறுகளும். நவீன ஆள்புல அரசுட அங்கங்கள் அல்லது கூறுகள் சம்பந்தமா எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சவங்க சொல்லுங்க. நாங்க இங்க ஆஹ் 4 பாயிண்ட்ஸ் தான் இருக்கு அது சம்பந்தமா. இப்ப 4 பாயிண்ட்ஸ் வச்சு நாங்க எத்தனை பாயிண்ட்ஸ் எழுதணும்னு கேட்டா இப்ப எத்தனை பாயிண்ட்ஸ் எழுத போறீங்க நீங்க? அந்த நேரத்துல அந்த விஷயங்களை உள்ளடக்கிற மாதிரி விடை எழுதுறதுதான் எங்களோட புத்திசாலித்தனம். முன்னாடிஜா எந்த பாயிண்ட்ஸுக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் எழுதணும்ன்றது அங்க நீங்க பாக்குறல்ல. இப்ப சில பாயிண்ட்ஸ்ல இருக்கும் 10 12 பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். பேசுறது கேக்குதா? ஓ ஓ தெளிவா விளங்குது. ஆஹ் இப்ப சில கேள்விகள் இருக்கும் 10 12 பாயிண்ட்ஸ் இருக்கும். அப்ப அவங்க என்ன செய்வாங்க, 10 12 பாயிண்ட்ஸ் நாங்க எந்த அளவுக்கு அதுல ஒரு 8 9 பாயிண்ட்ஸ்களை விளங்கப்படுத்துற அதே நேரம் அந்த மிச்ச பாயிண்ட்ஸ்களையே நாங்க அதுல கொடுத்தே ஆகணும். அப்ப ஏங்கிடுச்சுன்னா நீங்க எழுதிருப்பீங்க வெறுமனே 8 பாயிண்ட்ஸை மட்டும் எழுதி விளங்கப்படுத்திருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அடுத்த ஆள் ஒரு ஆள் எழுதிருக்கீங்க 8 பாயிண்ட்ஸையும் விளங்கப்படுத்தி எழுதிருக்கீங்க 8 பாயிண்ட்ஸையும் மிச்ச பாயிண்ட்ஸையும் போட்டும் இருக்கீங்க அதுல பாயிண்ட்ஸ் ஃபார்ம்ல. மிச்சாக்கள் சிலாக்கள் 12 பாயிண்ட்ஸையும் விளங்கப்படுத்திருக்கீங்க. இந்த நேரத்துல என்ன செய்வாங்க சொன்னா மார்க்ஸ் போடுற நேரத்துல உங்களுக்கு சத்தம் ஒழுங்குற மாதிரி இப்போ கூடுதலான மார்க்ஸை யாருக்கு போடுற அப்ப அதுல சிக்கல் வர பாக்கு. அப்ப நாங்க என்ன சொன்னா எத்தனை பாயிண்ட் ஃபிரோஸ், உங்க மைக் வந்து கட் பண்ணப்பட்டது போல. நான் on பண்ணி பேசுங்க. சரி, இப்ப சரி. சரியா? ஆ. சரியா போ. அப்ப நாங்க அந்த விஷயங்களை அந்தந்த கேள்விகளுக்கு ஏத்த மாதிரி நாங்க ஒழுங்கமைச்சுக்கிறோம். 10 மார்க்ஸ் கேள்விகளை பொறுத்தளவில் நாங்க எல்லாத்தையும் நிறைச்சி 10 12 பாயிண்ட்ஸ் இருந்தா அது அவ்வளோத்தையும் விளங்கப்படுத்தி எழுதணும்னு தேவையில்லை. அதுல வர அறிமுகம் எழுதுவீங்க. அறிமுகத்துக்கு கீழே ஒரு 10 12 பாயிண்ட்ஸ் இருந்துச்சு அந்த விஷயம் சம்பந்தமா அதுல ஒரு 7 8 பாயிண்ட்ஸ் நீங்க விளங்கப்படுத்துவீங்க. மிச்ச பாயிண்ட்ஸ் சும்மா போட்டு பாயிண்ட்ஸ் ஃபார்ம்ல போட்டு முடிவுரை கொடுக்குறது. அப்படி இல்லாம வெறுமனே 8 பாயிண்ட்ஸ் எழுதுனா உங்களுக்கும் 8 பாயிண்ட்ஸ் எழுதி விளங்கப்படுத்தாம மிச்ச பாயிண்ட்ஸ்களை போட்டு அல்லது 10 12 பாயிண்ட்ஸ்களை விளங்கப்படுத்தி இருக்கிறவங்களுக்கும் ஒரே மார்க்ஸை போடுறதுக்கு அவங்க எத்தனிக்க மாட்டாங்க. விளங்கிச்சா? அவங்க அடிப்படை எதிர்பார்ப்பாங்க எப்படின்னு சொன்னா ஒரு 7 8 பாயிண்ட்ஸ் விளங்கப்படுத்தி இருக்கோன்றதை எதிர்பார்ப்பாங்க.
அப்போ 10 மார்க்ஸ் கேள்விகளை பொறுத்தவரையில அவ்வளவுக்குள்ள எங்களோட விடைகளை உள்ளடக்கி இருந்தா சரி. அதுல என்ன விஷயங்கள் உள்ளடங்குதோ அந்த விஷயங்களை பிரதானமா எதிர்பார்த்தே தீருவாங்க. சில விஷயங்கள் இருந்துச்சு 20 மார்க்ஸ் கேள்விகளை பொறுத்தவரையிலேயும் அப்படித்தான். இப்போ 7-8 பாயிண்ட்ஸ் இருக்கிற நேரத்துல எப்படி 20 பாயிண்ட்ஸ் எழுதுற 20 மார்க்ஸ் கேள்வின்னு சொன்னா அது கஷ்டம். அப்படி இல்லாம என்ன செய்யணும்னு சொன்னா அதுலயே நாங்க அப்படித்தான் ஒரு 7-8 பாயிண்ட்ஸ்களை விளங்கப்படுத்தி மிச்ச பாயிண்ட்ஸ்களை பாயிண்ட்ஸ் ஃபார்ம்ல போட்டு அதுல நன்மை தீமைகள் இருந்து அதையும் கொடுத்து அப்படி உள்ளடக்கித்தான் அந்த விடைகள் எழுதணும். கட்டுரை கேள்வின்ற நேரத்துல நாங்க பார்ப்போமே, கட்டுரைன்றது வெறுமனே அந்த விஷயங்களை மட்டும் எழுதுறல்லே. இப்ப அது சம்பந்தமான ஒரு அறிமுகத்தை கொடுப்போம், அதுக்குள்ள உள்ளடங்குற விஷயங்களை கொடுப்போம், அதுக்குள்ள பாதிப்பு செலுத்துற விஷயங்கள் ஏதாவது இருந்தா அதை கொடுப்போம், நன்மை தீமைகள் இருந்தா நன்மை தீமைகளையும் எடுத்து எழுதுவோம் கட்டுரோணும். அந்த மாதிரி தான் நாங்க அந்த விடைகளை அமைச்சுக்கலாம். வெறுமனே கேட்கிற பாயிண்ட்ஸ்களை கேட்கிற விஷயங்களை மட்டும் மென்ஷன் பண்ணிட்டு போய்த்திரப்பறா கேட்கிற விஷயங்களுக்கு மேலதிகமா சில விஷயங்கள் இருக்குங்க அந்த பாயிண்ட்ஸ்ல. நன்மை இருக்கு, தீமை இருக்கு, அடுத்து தற்காலத்துல அதுல பாதிப்பு இருக்கு. அப்ப அந்த விஷயங்கள்லாம் உள்ளடக்குன மாதிரி தான் விட எழுதணுமே தவிர கேட்கிற விஷயத்த மட்டும் விளங்கப்படுத்திட்டு வந்துடுற மாதிரி போறாங்க. அப்போ கேட்கிற விஷயத்துக்கு மட்டும் அவங்க ஒரு குறிப்பிட்ட மார்க்ஸை வரையறுத்து வச்சுப்பாங்க. அதே மாதிரி இதுல சம்மந்தப்படுற விஷயங்கள் சில இருக்கு, அதுக்கு ஒரு குறிப்பிட்ட மார்க்ஸ் விளங்க அவங்க வரையறுத்து வச்சிருப்பாங்க. அப்ப அதுக்கேற்ற மாதிரி நாங்க பூரணமான ஒரு விடை எழுதுறதுக்கு வாய்ப்பளிக்கலாம். இத்தனை பாயிண்ட்ஸ் தான்ன்றது அங்க மெயின் இல்லை. அந்தந்த விஷயங்கள்ல எத்தனை எத்தனை விஷயங்கள் எவ்வளவு விஷயங்கள் இருக்கோ அந்த விஷயங்களை நாங்க உள்ளடக்குறோமோன்றதை தான் அவங்க முக்கியமா பார்ப்பாங்க. விளங்குச்சா? ஓகே, அந்த கேள்வி கிளியர்னு நினைக்கிறேன். அதாவது 20 மார்க்ஸ் கேட்டாலும் சரி, 10 மார்க்ஸ் கேட்டாலும் சரி, அந்த கேள்விக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குதோ அவ்வளோத்தையும் எழுதிட்டு 20 மார்க்ஸ்னா கொஞ்சம் கூட விளக்கணும். 10 மார்க்ஸ்னா அதில் ஒரு 5 6 விளக்கிட்டு மற்றதை பாயிண்ட்ஸ் ஃபார்மில் கொடுக்கணும். அப்படியா? அப்படி இல்லைன்னா சரி. ஓகே. அடுத்தது வந்து சார், குருவினாக்கள் செய்ய எல்லா யூனிட்டையும் படிக்கணுமா? அந்த கேள்வியை பொறுத்த அளவுல நினைச்சுன்னா குருவினாக்கள்ன்றது மென்ஷன் பண்ணி இதுல தான் வருங்கன்னு சொல்லி நாங்க சொல்லலாம். அது எல்லா யூனிட்ல இருந்து அந்த குருவினா எடுக்கப்படும். 14ஆம் யூனிட்ல இருந்து எடுக்கப்படும், 15ல இருந்து வரும், 10ஆவதுல இருந்து எப்படியும் ஒரு குருவினா வரும். இப்படி ஒவ்வொரு யூனிட்லையும் இலங்கையின் அரசியல் கட்சிகள் 13ஆம் யூனிட்ல இருந்து வரும், ஜனநாயக மதுர பண்புகள்ல இருந்து எப்படி வரும், இப்படி எல்லா யூனிட்ல இருந்தும் குருவினாக்கள் வரும். அப்போ எல்லா யூனிட்டையும் நாங்க பிரட்டி இதுல படிச்சு செல்ற அவசியம் ஒன்று இல்லை. நீங்க படிச்சுட்டு போவீங்களே, படிச்சுட்டு போற நேரத்திலேயே அந்த குருவினாக்கு வருங்கிற சில கேள்விகள் இருக்கு. அப்ப அதை எடுத்து நாங்க எங்களோட ஒரு நோட் புக்ல நோட் பண்ணி வச்சுக்கிட்டா அதை நாங்க அந்த யூனிட்டை தான் பிரட்டி பிரட்டி படிக்கணும்ன்ற ஒரு தேவை வராது. அதே நேரம் நீங்க என்ன செய்யணும், இந்த பாஸ் பேப்பரோட உங்களோட தொடர்புகள் அதிகரிச்சு கொள்ற நேரம் இந்த பாஸ் பேப்பர்ல இருக்கிற குருவினாக்கள் வச்சுங்க 20 இருக்கு. அந்த குருவினாவை எடுத்து நீங்க செஞ்சு பாருங்க, ஒவ்வொரு தரமும் செஞ்சு பாருங்க. அந்த செஞ்சு பாக்குற நேரத்துல என்ன செய்யுச்சுன்னா அந்த குருவினாக்கள் உங்களுக்கு விலங்கு இந்த யூனிட்ல இருந்து வந்துருச்சு, இந்த யூனிட்ல இருந்து வந்துருச்சு. அப்ப இதை எல்லாத்தையும் செய்யணும்னா ஒரு கொப்பியில ஒரு இடத்துல அதுக்குன்னு சொல்லி நீங்க இந்த இளவு காலத்துக்குள்ள ஒரு கொப்பியை எடுத்து குருவினாக்களுக்குன்னு சொல்லி தனியா செப்பரேட் பண்ணி எடுங்க. எடுத்து அந்த பாஸ் பேப்பர்ல வார கேள்விகளை தொகுத்து அந்த கொப்பியில எடுத்து வச்சுக்கலுங்க. அதே மாதிரி உங்களுக்கு நீங்க படிக்கிற நேரத்துல உங்களுக்கு இந்த கேள்வி குருவினாவா வரையலுங்க அப்படின்னு சொல்லி நீங்க யோசிப்பீங்களே, அப்படியாப்பட்ட கேள்விகளையும் எடுங்க. அப்ப எடுக்கிற நேரத்துலதான் அந்த குருவினாக்கள் நாங்க இலகுவா கையாலையிலும் இலகுவாக செஞ்சு முடிச்சேலும். விளங்கிச்சா? அப்ப எல்லா யூனிட்டையும் தாண்டி பாஸ் பேப்பரோட எவ்வளவுக்கு இந்த தொடர்பை கூட்டிக் கொள்றோமோ நாங்க அந்த அளவுக்கு தான் இந்த குருவினாக்களை செய்யறதுல எங்கட கூடிய மார்க்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு. அதுவும் அதே மாதிரி தான் நினைச்சேன். குருவினாக்கள் அரசியல்ல சும்மா நாங்க டியூட்ல எப்படி படிச்சோமோ அதே மாதிரி குருவினாக்கள் வாரல்ல. அரசியல் அரசு அறிவியல் அப்படின்னு சொல்ற பகுதி என்ன செய்வாங்கன்னு அரசியல்ன்றது நம்ம சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஒரு பெரிய ஒரு பந்தியை தந்து விடு, சில நேரத்துல கேள்வியை கேட்க பார்ப்பாங்க. கற்பித்தல், பயிற்சி அளித்தல், கருதுகோள்களை உருவாக்குதல் அப்படின்னு சொல்லி ஒரு பந்தியை தந்து விடு, இது அரசியலா அரசியல் அறிவியலா அப்படின்னு சொல்ற கேள்வி அங்க கேட்கப்பட்டுச்சு. அப்படி கேட்க மாட்டாங்க, இதுக்கு என்ன சொல்றேன்னு சொல்லி அந்த பந்தியை தந்து விட்டு கேட்பாங்க. அப்படி சில மரட்டல்கள் சம்பந்தப்படுத்தி தான் அந்த கேள்விகளை குருவினாக்களை சிலத்தை எடுக்க பார்ப்பாங்க, எல்லாத்தையும் இல்ல, சில கேள்விகளை அப்படித்தான் எடுக்க பார்ப்பாங்க.
அப்ப அந்த நேரத்துல என்ன செய்யணும்னா நாங்க பாஸ்ட் பேப்பரோட எங்கட தொடர்புகளை இப்பத்துல இருந்தே ஒரு நாளைக்கு ஒரு 10 கேள்வியாவது செய்யற மாதிரி ஒரு உங்களோட டைம் டேபிள் உங்களோட படிக்கிற அந்த ஷெடியூல்ல நீங்க மாத்திக்கிற நேரத்துல இந்த கேள்விகளை இலகுவா கையாண்டு இலகுவான முறையில மார்க்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கு. வெறுமனே நீங்க நோட்ஸை மட்டும் இப்பத்துல இருந்து படிச்சு படிச்சு போயிட்டு எவ்வளவுதான் நோட்ஸ் படிச்சும் வேலை இல்லை. இந்த பாஸ் பேப்பர் எங்களுக்கு ஒழுங்கான முறையில கையாள தெரியா, இந்த பாஸ் பேப்பர்ல விளக்கங்களை கேள்வி என்னத்த கேட்டிருச்சாங்கன்றது தெரியா. இந்த குருவினாக்களை பொறுத்தளவுல நாங்க இலகுவா இப்பத்துல இருந்தே ஒரு நாளைக்கு 10 கேள்வி வீதமா செஞ்சுட்டு போறோம். அந்த 10 கேள்வி எப்படி நீங்க செய்வீங்கன்னு சொன்னா, கேள்வியை பார்த்து பார்த்து விடை செய்யறதில்ல, பார்க்காம என்ன செய்வீங்கன்னு சொன்னா அந்த கேள்வியை விரிச்சு உங்களோட ஒரு நோட் புக் இருக்கு ரஃபா எழுதுறதுக்கு, அந்த புக்ல இருந்து 10 நம்பரையும் போட்டு அதுக்கான விடைகள் நீங்க உங்களோட மைண்ட்ல இருந்து நீங்க இப்போ 2 யூனிட் படிச்சிருந்தாலும் சரி, 10 யூனிட் படிச்சிருந்தாலும் சரி, எல்லாம் படிச்சிருந்தாலும் சரி, கொஞ்சம் படிச்சல எனக்கு டியூட் பார்த்து விளக்கமே இல்லைன்றாங்களும் பிரச்சனை இல்லை. நீங்க என்ன செய்யுங்கன்னா சும்மா உங்களுக்கு தெரியுமான்றதை அனலைஸ் பண்ணி எழுதுங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு எழுதி பாருங்க அந்த கேள்விக்கு 73 அடி பிரச்சனை இல்லை, விடுங்க. இப்போ உங்களுக்கு விளங்கு உங்களோட படிப்புற தரேன். இந்த குருவினாக்கள் நான் எந்த அளவுக்கு அதுல ப்ரிப்பேர் ஆயிடுச்சுன்ற விளங்கு. சிலாக்கள் 2 சரி அடிப்பீங்க, சிலாக்கள் 8 சரி அடிப்பீங்க, சிலாக்கள் ஒன்னும் சரியில்லாமலும் போகல. அப்படியான நேரத்துல என்ன செய்யணும், உங்களை நீங்க மதிப்பிட்டு கிளியுங்க. மதிப்பிட்டுக்கிற நேரத்துல என்ன செய்யுங்கன்னா உங்களுக்கு அப்பதான் விளங்கு நான் இன்னும் எவ்வளவு படிச்ச கிடக்குன்றது விளங்கு. பாசிபிள் இன்னும் எவ்வளவுக்கு மூவ் ஆகணும், எவ்வளவுக்கு நான் எஃபர்ட் போடணும்ன்றது உங்களுக்கு விளங்கு. அப்போ அந்த ஒரு மதிப்பீட்டை செய்யற நேரத்துல என்ன செய்யுங்கன்னா அந்த கேள்விகளை நீங்க இலகுவா கையாண்டு இலகுவான முறையில விட படிச்சாத யூனிட் தானே படிச்சு போட்டு பாஸ் பேப்பரை செய்வோம் அப்படின்னு சொல்ற ஒரு மனோநிலைக்கு நீங்க போவாதீங்க. டெஸ்ட்டுக்கு உங்களை செஞ்சு பாருங்க. செஞ்சு பாக்குற நேரத்துல தான் உங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும், உங்களுக்கு ஒரு ஏக்கம் வரும். நான் இவ்வளவுத்தையும் படிச்சா இவ்வளவு இன்னும் படிச்ச கிடக்கு, இவ்வளவு குறிப்பிட்ட காலம் கழிச்சு. அப்ப அந்த போக்கஸ் பண்ணி படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. நீங்க இந்த படிச்சாத யூனிட்டா இருந்தாலும் அதையும் செஞ்சு பாக்குறது. அப்ப என்ன செய்வீங்க, படிச்சா யூனிட் தான் நினைப்பு அந்த கேள்விகளை பிழையெடுத்த கேள்விகள் என்ன செய்வீங்க, அதுக்கு பிறகு எத்தனை மார்க்ஸ் எடுத்தீங்களோ அதை பார்த்துட்டு பிழையெடுத்த கேள்விகளை விடைகளை இந்த யூனிட்ல வருது, அப்ப அந்த யூனிட்ல பத்தி தேடுவீங்க என்ன விஷயம் இருக்கு. அப்படி தேடுற நேரத்துல என்ன செய்யணும், தேடி தேடி படிச்ச நேரத்துல படிச்சாத யூனிட்டா இருந்தாலும் அதுல ஒரு பரீட்சையும் ஒன்று வரும் உங்களுக்கு, அந்த யூனிட் சம்பந்தமான பரீட்சையம். இந்த யூனிட்ல இந்த கேள்விகளை தான் மெயின் பண்ணி தொடர்ந்தேச்சியா எடுக்கிறாங்க, அந்த விஷயங்கள் வரும். இப்ப நீங்க பாருங்க, இந்த ஒரு கேள்வி ஒன்று இருந்துச்சு, மொண்டஸ்கியூ, அடுத்தது ஜோனோஸ்டின், இவங்கெல்லாம் அந்த இதுல மிக முக்கியமா வாராக்கள் தான் அவங்க. ரூசோ, மொண்டஸ்கியூ, தோமஸ் ஹோப்ஸ், ஜோன் லோக், அவங்கள பத்தி எல்லாம் எந்த பாஸ்ட் பேப்பர் நீங்களாம் வராம கேள்வி வந்துருக்காது. அதுல 2 பேர் வந்து எழுதிருவாங்க, அவங்களோட கருத்துக்கள் சம்பந்தப்படுத்தி கேட்டிருப்பாங்க, இல்லாட்டி அவங்களோட நூல்கள் சம்பந்தப்படுத்தி கேட்டிருப்பாங்க. அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வகையில வாராக்கள் தான். அதை நீங்க பிரட்டி பாத்தீங்கன்னு சின்ன பாஸ்ட் பேப்பரை பற்றி பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கு. அப்ப நீங்க இலகுவா அறிஞர்கள் யார் யார் அறிஞர் என்னென்ன என்ன கருக்களை உருவாக்குறதுக்கு பங்களிச்சாங்கன்றத ஒரு தொகுத்தெடுத்தீங்கன்னு நீங்க பாஸ்ட் பேப்பரை பிரட்டணும்ன்ற ஒரு தேவை வராது. A-level எக்ஸாம் நாளைக்கு எழுத போறீங்கன்னு சொன்னா இன்னைக்கு என்ன செய்வீங்க சொன்னா ஸ்ட்ரக்சர் பாஸ்ட் பேப்பர் பிரட்ட மாட்டீங்க. உங்களோட நீங்க தயாரிச்சு வச்சுக்கிற அந்த அந்த கொப்பியை பிரட்டி அழகான முறையில அந்த ஸ்ட்ரக்சர் அவ்வளோத்தையும் பார்த்துட்டு MCQ பாக்குறேன்னு சொன்னா அதையும் ஒரு 2-3 பேப்பர் செஞ்சுட்டு அடுத்த நாள் நீங்க இது எக்ஸாம் எழுதுல அழகா. அப்படி இல்லாம நீங்க என்ன செய்வீங்க சொன்னா தொகுத்து எடுக்கலன்னு சொன்னா கடைசி நாள் என்ன செய்வீங்கன்னு சொன்னா அங்கலையும் பிரட்டிங்க இங்கலையும் பிரட்டிங்க, அந்த டென்ஷன்லயே உங்களுக்கு டைம் எல்லாம் போயிட்டுரும். இதையும் படிக்கணுமான்ற ஒரு அலக்கழிவு இருக்கீங்க. அப்ப அது உங்களுக்கு கஷ்டம், பெரிய ஒரு புத்தகத்தை தூக்கிட்டு படிக்கிறது. அந்த கொப்பியில நீங்க தொகுத்து எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு மிகவும் இலகு வரை. சரியா? சரி, ஓகே. நாங்க அடுத்த கேள்வியை பார்ப்போம். அறிமுகம் உள்ளடக்க முடிவுரை என்று கட்டாயம் போட்டு எழுதணுமா கேக்குறான். ஆஹ் இது என்ன சொன்னா, நாங்க எழுதி பழகுற நேரத்துலதான் அறிமுகம் முடிவுரை உள்ளடக்கம் அப்படின்னு சொல்லி போட்டு எழுதி பழகுவோம். அந்த இடத்துல நாங்க அறிமுக முடிவுரை அப்படின்னு சொல்லி போடணும்னு எந்த அவசியமும் இல்லை. அவங்க அதை மெயின் பண்றது இல்லை. அதுக்கு பெருசா ஒரு மார்க்ஸ் கிடைக்குமானுச்சுன்னா இல்லை. அவங்களுக்கு தெரியும் நீங்க எழுதுற டெஸ்ட் பந்தி எப்படியும் அறிமுகம் தான் எழுதுங்கிறது அவங்களுக்கு தெரியும். அப்ப அவங்க அந்த மெயினா எழுதுற அந்த டெஸ்ட் பந்தியோ அறிமுகத்துக்கு தான் உள்ளடக்கி பார்ப்பாங்க. டெஸ்ட் பந்தியோ செகண்ட் பந்தியோ. அதுக்கு பிறகு வர விஷயங்களை நீங்க பாயிண்ட்ஸ் ஃபார்ம்ல போடுவீங்களே, இல்லாட்டியே அந்த முடிவுரையிலேயே நீங்க அறிமுகத்திலே சொல்லிடுவீங்க பின்வருமாறு விஷயங்களை நாங்க தொகுத்து பார்க்கலாம்னு சொல்லி எழுதக்குள்ளேயே அவங்களுக்கு விளங்கிடும். முடிவுரை முடிக்கிற நேரத்திலேயே அவங்க இதான் இவர் முடிவுரை இவ்வளவுதான்
இதுக்குள்ள முடிவுரைக்கு நாங்க மார்க்ஸை கொடுக்கணும் அப்படின்ற விஷயங்களை அவங்க கெஸிங் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நீ அந்த ப்ரொவிஷா போல அது உள்ளடக்கமா அது வரும். அது அவங்க அப்படி கட்டாயம்ன்றது இல்லை. நாங்க இங்கே படிக்கிற நேரத்துல எழுதி பழகணுமே, அறைமுகம் உள்ளடக்க முடிவுரைன்னு சொல்லி அதுக்காக வேண்டி நாங்க இங்க தயாராகிறது. அங்க வைத்து நாங்க அப்படி கட்டாயம் போட்டு எழுதணுமாண்டா இல்ல. உங்களால போட்டு எழுத போறீங்கன்னு சொன்னா எழுதுங்க, அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே. அடுத்த கேள்வி கேட்குறாங்க. பார்ட் டூல கொஷனுக்கு 10 மார்க்ஸ் கொஷனுக்கும் 20 மார்க்ஸ் கொஷனுக்கும் எப்படி டைம் ஒதுக்குறது மேனேஜ் பண்றதுன்னு கேட்குறாங்க. டைமை பொறுத்த அளவுல பாருங்க, 20 மார்க்ஸ் கேள்விகளை பொறுத்த அளவுல நாங்க எங்களுக்கு 3 ஹவர் தரப்படும். 3 ஹவர், 3 ஹவருக்கு மேல அதிகமா ஒரு 10 நிமிஷம் தருவாங்க. இப்ப கேள்வியை நாங்க எடுத்து ஃபர்ஸ்ட் பாக்குற நேரத்திலே அந்த கேள்விகளை நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு எல்லா கேள்வியும் எடுத்தோடனே வாசணும். கேள்வியை செய்யற நேரத்துல பார்ட் டூ அந்த வாசன நேரத்துல உங்களுக்கு விளங்கும் இந்தந்த கேள்விகளை தான் செய்ய போறீங்க. 5 கேள்வியை நீங்க டிக் பண்ணிடுவீங்க, இல்லாட்டி 6 கேள்வியை டிக் பண்ணிட்டு அதுலயும் பாப்பீங்க. அந்த விஷயங்களை நாங்க அவசரமா பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நாங்க இங்க இருந்து ப்ரிப்பேர் ஆயிட்டு போனோம்னா அதெல்லாம் இலகுவா செய்யணும். 5 6 கேள்வியை செலக்ட் பண்ணிட்டீங்க, அதுலயும் உங்களுக்கு விளங்கும் இதெல்லாம் எனக்கு இலகுவான கேள்வி, எந்த விதமான தடங்களும் இல்லாம எழுதுவேன் அப்படின்ற கேள்விகளை பெஸ்ட் எழுத தொடங்குவீங்க. அதுக்கப்புறம் சில கேள்விகள் ரீச்சிங் இது எழுதுறதா இது எழுதுறதான்ற கேள்வி கன்ஃபியூஸ் ரீச்சிங். அப்ப அதுல பார்க்கணும் நீங்க இதுல எதுல எனக்கு கூட பாயிண்ட்ஸ் தெரியும்ன்றத பார்க்கணும். அப்ப அந்த கேள்விகளை கூட பாயிண்ட்ஸ் எதுல தெரியுமோ அந்த கேள்விகளை சாய்ஸ் பண்ணி எழுதுறதுக்கு பார்க்கணும். அதுல டைமை பொறுத்த அளவுல டைம் நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா ஒரு கேள்வியை பொறுத்த அளவுல எங்களுக்கு எல்லாம் 190 நிமிஷங்கள் தரப்படுது 3 கேள்விகளுக்கு. அதுலயே நாங்க அதை பிரிச்சு எடுத்துக்கிட்டா பெரும்பாலும் என்ன செய்யணும்னு சொன்னா 20 மார்க்ஸ் கேள்விகளை பொறுத்தவரையில 35 நிமிஷத்துக்குள்ள எங்களோட கேள்விகளுக்கு விடைகள் எழுதுறதுக்கு நாங்க தயாராகணும். 35 நிமிஷம் நீங்க அறிமுகத்தை எழுதிட்டீங்க, பாயிண்ட்ஸ்கள் எல்லாம் எழுதிட்டு போறீங்க ஒரு கேள்விக்கு. அந்த 35 நிமிஷம் முடியுது, இன்னும் முடிவுரை எழுதல அப்படின்னு ஒரு கட்டம் வர நேரத்துல என்ன செய்வீங்க சின்ன முடிவுரைக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்த விடுவீங்க. அதுக்கப்புறம் அடுத்த கேள்வியை அடுத்த பக்கத்துல ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அப்ப அடுத்த கேள்வி எழுதுவீங்க, 20 மார்க்ஸ் கேள்வி முடிவுரை எல்லாம் எழுதி முடிச்சிட்டீங்க 35 நிமிஷத்துக்குள்ள. அப்ப அடுத்த 3வது கேள்வியை சூஸ் பண்ணி எழுதுறீங்க. அதுல உங்களுக்கு முடிவுரை 35 நிமிஷத்துக்குள்ள எழுதிப்படல. அப்ப அந்த முடிவுரையை விட்டுட்டு பேசிட்டீங்க. சில நேரங்கள்ல பாயிண்ட்ஸ்களை எழுதிட்டு இருக்கக்குள்ளேயே உங்களுக்கு 35 நிமிஷம் பேய்த்திரையில. அப்ப அந்த நேரத்துல என்ன செய்வீங்க, பாயிண்ட்ஸ் ஃபார்ம்ல போடு அதுக்குரிய இடங்களை விட்டுப்பட்டு விளங்கப்படுத்துறதுக்குரிய இடங்களை விட்டு முடிவுரைக்குரிய இடங்களை விட்டு அடுத்த கேள்வி பேசுறீங்க. அப்ப 10 மார்க்ஸ் கேள்வி எழுத போறீங்க. 10 மார்க்ஸ் கேள்வி எழுத பொறுத்த வரையில 15 16 நிமிஷங்கள் 17 நிமிஷங்களுக்குள்ள எங்க அதை மேனேஜ் பண்ண பார்க்கணும். அப்ப அதுக்குள்ள எங்களுக்கு முடியலையா அதுக்குரிய இடத்தை விட்டுப்பட்டு அடுத்த கேள்விக்கு போறது. அப்ப அந்த கேள்விகளுக்குள்ள மேனேஜ் பண்ணி போற நேரத்துல என்ன செய்யுச்சுன்னா கடைசியில எல்லா கேள்வியும் தொட்ட மாதிரி இருக்கு. 5 கேள்வியும் தொட்டிருப்பீங்க. அதுல சில கேள்விகளுக்கு நீங்க முடிவுரை எழுத மாட்டீங்க. அப்ப என்ன செய்வீங்க சொன்னா, அப்போ நான் சொன்ன டைமுக்குள்ள நீங்க எழுதி போய் தெரிஞ்சா உங்களுக்கு 10 12 நிமிஷங்கள் அங்கெல்லாம் மிச்சம் வரும். அந்த நேரத்துல என்ன செய்வீங்க சொன்னா முடிவுரை எழுதாதுக்கு முடிவுரையே எழுதுவீங்க. சில பாயிண்ட்ஸ்களை விளங்கப்படுத்தாம விட்டுருப்பீங்க, அந்த பாயிண்ட்ஸ்களை விளங்கப்படுத்துவீங்க. அந்த 10 நிமிஷத்துக்குள்ளே அந்த வேலைகளை செஞ்சுக்கலாம். அப்படி இல்லாம என்ன நீங்க வெறுமனே எல்லா கேள்வியும் எழுதி முடிச்சுதான் எழுத போறீங்கன்னு சொல்லி எழுதிட்டு போற நேரத்துல ஒரு கேள்விக்கு 40 நிமிஷம் எடுத்துப்பீங்க, இன்னொரு கேள்விக்கு 38 நிமிஷம் எடுத்துப்பீங்க, இன்னொரு கேள்விக்கு இப்படி பல நேரங்கள் எழுதி சொன்னா 4வது கேள்வியில உங்களுக்கு அது பாதிப்பு செலுத்து. சிலாக்கள் 4 கேள்விகள் எழுதிட்டு வராங்க டைம் காண. அப்படியான ஒரு ஆளா நீங்க இருந்துட போறா. எல்லா கேள்வியையும் தொட்டு செய்யறதுக்குரிய மாதிரி அந்த உங்களோட மேனேஜ் பண்ற இந்த டைமுக்குள்ள மேனேஜ் பண்ணி எழுதுறதாலதான் எல்லா கேள்வியும் தொடையில நீங்க நல்லா எழுதிட்டீங்க. 4 கேள்வியே 5வது கேள்வி எழுதுறதுக்கு உங்களுக்கு டைம் காணா. அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வெறுமனே 80 மார்க்ஸ் தான் கணக்கிடப்படுது. அப்ப அதுல போற மார்க்ஸ்ல வீதம் உங்களுக்கு 20 மார்க்ஸ் இல்லாம போகுது. அப்படி இல்லாம நீங்க எல்லா கேள்வியையும் தொட்டுட்டீங்க, ஆனா எல்லா கேள்வியில இருந்து உங்களுக்கு போறது ஒரு பாயிண்ட்ஸோ 2 பாயிண்ட்ஸோ விளங்கப்படுத்தாம அப்படிங்க இல்லாட்டி முடிவுரை எழுதாம அப்படிங்கன்னு சொன்னா உங்களுக்கு 10 மார்க்ஸ் தான் அதுல இருந்து கலர போகுது. இப்போ 20 மார்க்ஸ் இழக்க போறீங்களா 10 மார்க்ஸ் இழக்க போறீங்களான்றத தீர்மானிக்கிறீங்க நீங்க அந்த இடத்துல. சரியா? ஓகே. அடுத்து கேட்குறாங்க, பார்ட் 1ல சரி பிழை அந்த கேள்விகளை எப்படி செய்யறது அப்படின்ட்டு கேட்குறாங்க. உண்மை உண்மை
உண்மை ஓ இது அப்படின்னு வர கேள்வியா? ஓ அந்த கேள்விகளை பொறுத்தளவுல நாங்க என்ன செய்யணும் சொன்னா, இப்ப சில விஷயங்கள் இருக்கு. கேள்விகள் எடுத்துக்கிட்டா எங்களுக்கு விளங்கும். ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, அந்த விஷயம் அதுல மெயின் பண்ணி பார்க்குற இடத்துல என்ன செய்வாங்க, ஆண்டுகளை பிழையா போட்டிருப்பாங்க. சில இடத்துல ஆண்டுகளை பிழையா போட்டிருப்பாங்க. சில நேரத்துல அதுல வார அந்த விஷயம் இருக்கு, அந்த பேரை பிழையா போட்டிருப்பாங்க. அதுல பேர் பிழையா போட்டிருப்பாங்க சில நேரத்துல. சில நேரத்துல அதுல வார அந்த உள்ளடக்கத்துல வர மெயின் சாராம்சத்தை பிழையா போட்டிருப்பாங்க. சில நேரத்துல அப்படி போட்டிருப்பாங்க. அது அதுல எல்லாம் நுணுக்கம் மாறிச்சு. அப்ப அந்த விஷயங்களை நாங்க கொஞ்சம் அதுல கவனத்துல எடுக்கணும். அப்படி இல்லாம என்ன செய்வாங்க, சில விஷயங்கள் என்ன செய்வாங்கன்னா தெளிவா தருவாங்க. தெளிவா தந்து விட்டு அத விளங்கப்படுத்துற மாதிரி, அந்த அதுல சாராம்சத்தை விளங்கப்படுத்துற மாதிரி அதோடு சம்பந்தப்படுத்தி சில விஷயங்களை தருவாங்க. அப்ப என்ன செய்ய முடியும்னா, 5வது விட வரும். இது இந்த கூற்றை உறுதிப்படுத்துது அப்படின்னு சொல்ற விடைக்கு நாங்க அதுல எழுத போக வேண்டி வரும். சில விஷயங்கள் என்ன செஞ்சுப்பாங்கன்னு சொன்னா, ஒரு விஷயம் அரசியல் சம்பந்தமா ஒரு விஷயம் தந்திருப்பாங்க. இன்னொரு விஷயம் இன்னொரு விஷயத்தோட சம்பந்தப்படுத்தி தந்திருப்பாங்க. அணுகுமுறைகளோட சம்பந்தப்படுத்தி தந்திருப்பாங்க. ஆனா 2 சரி. இந்த நேரத்துல உண்மை உண்மை என்ற அந்த இதை நாங்க தெரிவு செய்வோம். சில நேரத்துல பிழையானது ஒண்ணு டெஸ்ட்டுக்கு தந்து விட்டு சரியானதை தருவாங்க. அதுல நாங்க பார்க்க வேண்டிய நுணுக்கம் என்னன்னா, இதுல ஆண்டுக்கு சரியா, இதுல விஷயங்கள் என்ன மாதிரி இருந்துச்சு, இதுல எப்படி ஆள்ற பேர் சரியா போட்டு கிடக்கா, அல்லது அதுல சாராம்சம் அந்த விஷயம் செல்ல வர விஷயம் சரியா, இது இந்த விஷயம் இதை விளங்கப்படுத்துதா அப்படின்றத நாங்க அதுல கூடுதலான கரிசனை காட்டுறோம். அதுக்கு நாங்க தொடர்ந்து பாஸ் பேப்பர் செய்யற நேரத்துல அதுல ப்ரிப்பேர் ஆயிரலும். பாஸ் பேப்பர் செஞ்சு பாக்குற நேரத்துல அதுல நாங்க ப்ரிப்பேர் ஆகி இலகுவான முறையில அந்த கேள்விகளை கையாளையிலும். அதுல நாங்க சில நுணுக்கங்கள் இருக்கு. அதான் அந்த எழுத்து ஆண்டுகளை பிழையா போடுறது, சரியா போடுறது, ஆக்களோட பேரை சரியா போடுறது, விஷயங்கள் பிழையா இருந்துச்சு, அந்த விஷயங்களை மெயின் பண்ணி கொஞ்சம் இந்த விஷயங்களை விளங்கப்படுத்துதான்றது விளங்கிக்கணும். தொடர்ந்து பாஸ் பேப்பர் செய்யற நேரத்துல நாங்க செஞ்சுக்கலையே. கிளியரா விளங்கி அடுத்தது கிளியரா விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து எக்ஸாம் பேப்பரை நாங்க மாத்தி பின் மார்க்ஸ் குறையுமா அப்படி கேக்குறாங்க. விடைய வந்து மாத்தி முன்னுக்கு பின்னுக்கு பின் பண்ணினா. ஓ அது என்ன கேள்வி ஓடுற பொறுத்த அளவுல நாங்க டெஸ்ட்டுக்கு தான் முதலா கேள்வி எழுதணும் கூட எந்த அவசியமும் அங்க இல்லை. இல்லையா? ஃபெஸ்ட்டுக்கு இருக்கிற கேள்வி ஃபெஸ்ட்டு கேள்வி ஒன்றும் அவசியம் இல்லை. நாங்க ஃபெஸ்ட்டுக்கு இருக்கிற 5வது கேள்வி எடுத்து முதலாவது கேள்வியில முதலாவது எழுதையில. அப்ப அந்த இலக்கத்தை என்ன செய்யணும்னா சொல்லுவாங்களே, வினா இலக்கத்தை கிளியரா போடணும்னாங்க. வினா இலக்கத்தை கிளியரா போட்டு எழுதுறதுல தான் ஆயிடுச்சு. அழகா கிளியரா போட்டு வினா இலக்கத்தை 5வது ஃபெஸ்ட்டுக்கு எழுதுறீங்கன்னா 5வது வினாவை நாங்க ஃபெஸ்ட்டுக்கு அழகா போட்டு அந்த 5வது வினாக்குரிய விட எழுதுறீங்க. அதுக்கு பிறகு நீங்க உங்களுக்கு முதலாவது வினா எழுதுறீங்கன்னு சொன்னா முதலாவது வினாட இலக்கத்தை போடுறீங்க புது பேஜ்ல. அதுக்கப்புறம் முதலாவது வினா எழுதுறீங்க. அப்போ அந்த வினா இலக்கத்தை போட்டு நீங்க சரியான முறையில எழுதிக்கிட்டா சரியே தவிர அதை ஓரருக்கு எழுதணுன்ற எந்த அவசியமும் அவங்கள்ட்ட இல்லை. அதை அவங்க அழகா பார்த்து திருத்துவாங்க. அவங்க அது ஒரு விஷயம். இன்னொன்று கேட்குறாங்க அப்படின்ட்டா, இப்போ எல்லாம் எழுதிட்டாங்க அவசரத்தில் பேப்பரை வந்து மாற்றி மாற்றி கட்டிட்டாங்க கடைசி ஃபெஸ்ட்டுக்கு அப்படி கட்டிட்டாங்கன்னு சொன்னா. இப்ப எப்படி உங்களுக்கு அதுல ஒரு இது ஒண்ணு வருது என்னடா, எப்படி உங்களுக்கு 16 பக்கங்களை கொண்ட ஒரு பேப்பர் ஒண்ணு தர போறாங்க. கொப்பி ஓ ஓ ஒரு புக் ஒண்ணு தருவாங்க. அந்த புக்லாம் ஃபெஸ்ட்டுக்கு எழுதுவீங்க. ஓ அதுல என்ன விதத்துல அதுல எப்படி உங்களுக்கு பேப்பர் மாத்தி மாத்தி கட்டுற எந்த பிரச்சனையும் வராது. அதுக்கு பிறகு நீங்க எழுத போறதுலதான் உங்களுக்கு பிரச்சனை வரப்போகுது. அப்ப என்ன செய்யணும்னா நீங்க ஃபெஸ்ட்டுக்கு பேப்பர்லயே என்ன செய்யணும்னு மாத்தி மாத்தி அப்படி ஒரு கன்ஃபியூஷன் இடிச்சிடாக்கள் என்ன செய்வீங்கன்னு சொன்னா, ஃபெஸ்ட்டுக்கு எழுதுறப்ப 16வது பக்கம் எழுதிட்டீங்கன்னு சொன்னா அந்த அடுத்த பக்கம் எழுதக்குள்ள நீங்க உங்களோட நம்பரை போடுங்க. 17வது பக்கம் 18வது பக்கம் அந்த பேஜ் நம்பர் போட சொல்லுவாங்களே. அப்ப உங்களுக்கு பேஜ் நம்பரை போட வைத்து உங்களுக்கு எந்த ஒரு டைமும் போறது இல்லை. விளங்குச்சா? அப்ப என்ன செய்யணும், பேஜ் நம்பரை நீங்க அழகான முறையில போட்டு அந்த பக்கத்தை ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே 17 18 19 சொல்லி அதை போட்டு போட்டு போனீங்கன்னு சொன்னா கடைசியில உங்களுக்கு கட்டுற நேரத்துல என்ன செய்யுங்கன்னா இலகுவா அதை இனம் கண்டுக்கல. நீங்க பேஜ் நம்பரை போடாம எழுதிக்கிட்டீங்கன்னு சொன்னா குழப்பிட்டு குழப்பினாலும் சில சேர்மார் என்ன செய்வாங்கன்னு சொன்னா தேடி சரி போடலுமான்னு பார்த்து சரி போடுவாங்க. ஆனா இருந்தாலும் நீங்க குழப்பி எழுதுற நேரத்துல டென்ஷன்ல அடிச்சிட்டாக்கள் அதை வெட்டி போறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இருந்துச்சு. நாங்க எந்த அளவுக்கு சரியா எழுதுறோமோ அந்த அளவுக்கு நாங்க சந்தோஷமா
எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கு. குழப்பி எழுதுற நேரத்துல எங்களுக்கும் டென்ஷன், அவங்களும் டென்ஷன்ல அதை என்ன செய்வாங்கன்றது எங்களுக்கு தெரியா. அப்படி ஒரு சிக்கல் ஒன்று இருந்துச்சு. ஓ இந்த பக்கத்தை குழப்பி போறதால நாங்க டெஸ்ட்டுக்கு எழுதி போகலையே அதை பக்கத்தை போட்டுட்டு எழுத போனா எந்த பிரச்சனையும் எங்களுக்கு வராது. அடுத்த அடுத்து விஷயம் என்ன? அடுத்து கேட்குறாங்க என்னன்னு சொன்னா ஆஹ், இந்த வேறுபாடுகள் கேள்வி எப்படி இருக்குது? இப்ப வேறுபாடுகளை பொறுத்தளவுல அவங்க பெரும்பாலும் எதிர்பார்ப்பாங்க நினைச்சுன்னா வேறுபாடுகள் கொடுக்குற இதுல அப்ப அது ரெண்டு சம்பந்தமான ஒரு பூரணமான ஒரு அறிமுகத்தை நாங்க எழுதிடுவோம் பெஸ்ட்டுக்கு. இந்த விஷயம் வேண்டா பொதுவான ஒரு அறிமுகம் நான் சொன்னேனே டெஸ்ட்டுக்கு பொதுவான ஒரு அறிமுகத்தை எழுதுவீங்க, அதுக்கு பிறகு எழுதுவீங்க வேறுபாடுகள் கேட்டா அரசியலுக்கும் அரசியலுக்கும் வேறுபாடு கேட்டுட்டாங்கடா அரசியல்டா இதான் அரசறிவியல்டா இதான்றத எழுதிடுவீங்க. அதுக்கு பிறகு என்ன எழுதுவீங்கன்னு சொன்னா வேறுபாடுகளை கேட்கிற நேரத்துல டெஸ்ட்டுக்கு ஒரு விஷயத்த எழுதுனா அதே சைட்ல ஒரு இடம் விட்டு வேறுபாடு எழுதுறதுதான் ஒழுங்கான வேறுபாடு அறிஞ்சுங்க அங்க. அதான் அந்த பூரணமான வேறுபடுத்தி காட்டுறேன்னு சொன்னா அதான் அப்படி எழுதுறதுதான் அங்க பிரயோசனம் அறிஞ்சு அந்த நல்லா விளங்கக்கூடிய மாறிடுச்சு ஃப்ரெண்ட் அவங்களுக்கு திருத்துறதுக்கு இன்னும் லேஸ் ஆயிடுச்சு. அப்படி எழுதுறது எங்கிட்ட கட்டித்தனம், அதை நாங்க அழகா அப்படி எழுதுறதுக்கு மாதிரி செஞ்சுக்கிட்டா அது நல்ல. அப்படி இல்லாம எங்களுக்கு இடங்கானா பெரிய எழுத்தா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா மேனேஜ் பண்ணிக்கலாம்னு சொன்னா அரசியல் தான் அப்படின்னு சொல்லி எழுதுவீங்க. ஒரு 3-4 வரி வந்துட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு கீழே அரசறிவியல்டா என்ன அப்படின்றத எழுதுவீங்க. இப்படி அந்த வேறுபாடுகளை கொடுத்துட்டு போவீங்க. இப்ப வேறுபாடுகளை கொடுத்தா உங்களுக்கு ஒரு விஷயம் ஒண்ணு விளங்குங்க. இதுல எது பெஸ்ட் அறிஞ்சின்றதை எழுதுவீங்க. அதுக்கு பிறகு முடிவுரைக்கு என்ன எழுதுவீங்கன்னு சொன்னா இதை விட இது பெஸ்ட், இதுல இப்படியான தீங்குகள் இருந்துச்சு, இதுல இப்படியான நன்மைகள் இருந்துச்சு என்றதை எழுதி தொகுத்து ஒரு முடிவுரையை எழுதிட்டு போவீங்க. இப்படித்தான் அந்த வேறுபாடுகள் வார கேள்விகளை நாங்க கையாளணும். இப்ப வேறுபாடுகள் கேட்கிற நேரத்துல வெறுமனே நாங்க வேறுபாடுகளை மாத்திரம் எழுதிட்டு போறாங்களா இருந்துறப்பா விளையாடிச்சா. போன முறை ஒரு கேள்வி ஒண்ணு வந்திருக்கேன்டா ஃபெஸ்ட் யூனிட்ல அரசியலுக்கும் அரசியலுக்கும் இடையிலான தொடர்புகளை பத்தி ஒரு கேள்வி ஒண்ணு வந்துருச்சு. அந்த கேள்வியை பொறுத்த அளவுல பெரும்பாலான எழுதின கேள்வி விட என்ன சொன்னா அரசியலுக்கும் அரசியலுக்குமான வேறுபாடுகள் 5 பாயிண்ட்ஸ் இருக்கு. அந்த கேள்வியை தான் அங்க மெயின் பண்ணியிருந்தாங்களாம். அப்படி மெயின் பண்ணாங்களுக்கு பூரணமான எந்த விதமான மார்க்ஸும் வழங்கப்படலை அப்படின்னு ஒரு விஷயத்த ஒரு சிலர் ஒன்று பேப்பர் மார்க்கிங்ல உள்ள ஒரு அழகங்களுக்கு விளங்கப்படுத்தினார். அப்ப என்ன செய்யணும்னா தொடர்புன்னு சொன்னா அரசியலை செய்தல் அரசியலை கற்றல் என்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. அது தொடர்பு. அந்த விஷயங்கள் தான் இதுல மெயின் பண்ணி எழுதப்பட வேண்டிய விஷயம். அதைத்தான் நாங்க விளங்கப்படுத்தணும் 20 மார்க்ஸுக்கு. அதே நேரத்துல இந்த வேறுபாடுகளையும் அதுல நான் சொன்னேன் பூரணமான விடவனு வாரேன்னு சொன்னா அதுல எப்படியான வேறுபாடுகளும் இருச்சுன்ற விஷயங்களையும் தொட்டு காட்டி விளங்கப்படுத்தி எழுதுற நேரத்துலதான் பூரணமான மார்க்ஸ் கிடைக்கும். இப்ப வெறுமனே வேறுபாடுகளை மட்டும் கேட்கறதால வேறுபாடுகளை மட்டும் கொடுத்துட்டு போறது. அதுல சில தொடர்புகள் இருக்கு சில கேள்விகள்ல. அதுல வேறுபாடுகளை பாக்குற நேரத்துல சில ஒப்புமைகள் இருக்கு, ஒத்து போற விஷயங்கள் இருக்கு. அந்த விஷயங்களை நாங்க இந்த வேறுபாடுகளை கொடுத்து அதுக்கு கீழே எழுதுறது இன்னும் கொஞ்சம் பிரயோசனமான பூரணமான விடையா இருக்குங்கிறத விளங்கி வச்சுக்கலுங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களோட விடைகளை நீங்க தயார்படுத்துங்க எழுதுறது. ஓ இப்போ நாங்கள் கிளாஸ் முடிக்கிற டைம் வாரத்தால அடுத்து கேட்குறாங்க எழுத்து எப்படி அழகா இருக்கணுமா அப்படி கேட்குறாங்க. எழுத்தை பொறுத்தளவுல அழகா இருந்தா அவங்களுக்கு பேப்பர் திருத்தராக்களுக்கு மார்க்ஸ் போடுறதுக்கு அழகா இருக்கு. விளங்கிச்சா? எழுத திருத்தராக்களுக்கு அவங்களுக்கு அந்த எழுத்தப்பே அந்த மார்க்ஸை போடணும் மேல ஒரு தோற்றம் வருங்க. அது எல்லாருக்கும் இயல்புதான். அப்படி இல்லாட்டிலும் எழுத்துக்கள் சிலாக்களுக்கு பிழையா இருக்கு. விளங்குறதுக்கு எழுதிக்கிட்டா சரி, நாங்க வாசுறதுக்கு விளங்குறதுக்கு மாதிரி இல்லைன்னா சரி. பெரும்பாலும் நாங்க எழுதுற எழுத்துக்கள் விலங்கு வாசுறதுக்கு விஷயங்கள் எழுதுற நேரத்துல ஒரு நல்ல அழகான முறையில கொஞ்சம் அழகா எழுதிக்கிட்டா அந்த இடத்துல மார்க்ஸ் சரியான முறையில வரும். எவ்வளவுக்கு அழகா எழுதுறது என்னத்துக்கு எங்களுக்கு தாக்கம் செலுத்துச்சுன்னா எங்களோட மார்க்ஸ்ல 16 போடாம 17 போடுறதுக்கு அந்த அழகா எழுதின எழுத்து எங்களுக்கு தாக்கம் செலுத்தலும். 18 போட்டா இடத்துல 17 ஆகுறதுக்கு எங்களோட எழுத்து தாக்கம் செலுத்தலும். சில நேரங்கள்ல எழுத்துக்கு மார்க்ஸ் ஆண்டு கேட்டா இல்லை, அவங்க விளங்கி எடுப்பாங்களே திருத்துறாக்கள். விளங்கி எடுத்து அந்த எழுத்துக்கு மார்க்ஸ் போடுறல அவங்க அந்த தெளிவை கண்ட உடனே மார்க்ஸ் போடுறதுக்கு அவங்களுக்கு கூடுதலான மார்க்ஸ் போடுறதுக்கு அவங்களோட எண்ணங்கள் தோற்றம் வரும். அப்ப அந்த விஷயங்களை தான் நாங்க மெயின் பண்ணிக்கணும். எழுத்துக்கு மார்க்ஸ் கேட்டா அங்க எழுத்துக்கு மார்க்ஸ் இல்லை, விஷயத்துக்கு தான் மார்க்ஸ் போடுவாங்க.
அப்படி எழுத்து பிரச்சனை வைக்கிறவங்க உங்க எழுத்து நல்லா பெருசா எழுதுங்க. ஓ, அடுத்த அப்படி எழுதிருப்பீங்க, சரி. அடுத்த கேள்வி என்ன சொன்னா, இப்ப எக்ஸாமுக்கு 5 மாசம் தான் இருக்குது. அப்ப எப்படி ப்ரிப்பேர் ஆகலும் ஒரு ஆலோசனை கேட்குறாங்க. இன்னும் 8 நிமிஷத்துல முடிக்கணும் கிளாஸை. அதுக்குள்ள இன்னும் 2 3 கேள்வி டக்குனு இப்ப போட்டு. அதுக்கு இப்படி ஒரு ஆலோசனை சொன்னா, நீங்க இப்ப ஒவ்வொரு நாளைக்கும் பொலிட்டிக்கல் பாடம் படிக்கிறதுக்குன்னு சொல்லி குறிப்பிட்ட ஒரு நேரத்தை ஒதுக்கிட்டீங்க. சில நேரத்துல என்ன செய்யுங்க சொன்னா, ஒரு பகுதி என்ன செய்யுங்க சொன்னா, நீங்க இப்போ பார்ட் 1 ப்ரிப்பேர் ஆகுறதுக்கு ரெடி ஆகுங்க. பாஸ்ட் பேப்பர் செஞ்சு பாக்குற பார்ட் 1. அப்ப அந்த டைம்ல பாஸ்ட் பேப்பர் கட்டாயம் செய்யுங்க. ஒரு நாளைக்கு இத்தனை ஹவர்ல பாஸ்ட் பேப்பர் செய்ய போறேன் பொலிட்டிக்கல்ல. அப்ப அந்த கேள்விகளை நீங்க பாஸ்ட் பேப்பருக்கே ஒதுக்குங்க. அதே மாதிரி குருவினாக்கள் ரெடி ஆகுறதுக்கு இந்த பகுதிகள். பார்ட் 2க்கு ரெடி ஆகுறதுக்கான இதை நினைச்சேன்னா, ஒவ்வொரு யூனிட்ல இருந்து விளங்கும் உங்களுக்கு இந்தந்த விஷயங்கள் தான் வரப்போகுது, இதைத்தான் நாங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த விஷயங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னா, இப்பத்துல இருந்தே நீங்க ப்ரிப்பேர் ஆகுங்க, எழுதி பாருங்க. ஒரு 35 நிமிஷத்துக்குள்ள எனக்கு எழுதப்படுதா அப்படின்னு எழுதி பாத்தீங்கன்னா, பெஸ்ட்டுக்கு யாரும் 35 நிமிஷம் எழுத மாட்டீங்க. 40 நிமிஷத்துக்கு மேல போகும் கூட இது. அப்போ நீங்க என்ன செய்யுங்கன்னா, ப்ரிப்பேர் ஆகும், எழுதி எழுதி பாருங்க. தொடர்ந்து எழுதி பார்க்குற நேரத்துல என்ன செய்யுங்கன்னா, அந்த டைமுக்குள்ள எழுதுறதுக்கு மாதிரி உங்களோட விடைகள் எழுதிடணும். 5 மாசம்ன்றது பெரிய ஒரு டைம். அந்த அந்த டைமுக்குள்ள என்ன செய்யுங்கன்னா, உங்களுக்கு ரெடி ஆகுறதுன்றது இலகுவான விஷயம். நீங்க டைமை மேனேஜ் பண்ணி டைமுக்குள்ள இந்த விஷயங்கள்ல எத்தனை நாளை இந்த நாளைக்குள்ள இந்த விஷயத்த படிக்க முடியும். நீங்க எப்படி டைம் போட்டுக்கணும்னு சொன்னா, ஒரு நாளைக்கு ஒரு எஸ்ஏ கேள்வி நான் எழுதி பாக்குறது என்ற ஒரு குறிக்கோள் ஒன்று இருந்துச்சுன்னா, இருக்கிற ஒரு 150 நாள் இருந்துச்சு சாதாரணமா பார்த்தாலும், 150 140 120 ஒரு நாள் இருந்துச்சுன்னா, ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு கேள்வி எழுதி பாக்குற நேரத்துல நீங்க பெரும்பாலும் மேக்சிமம் ஒரு 70 கேள்வியாச்சும் எழுதி பார்த்துருக்கீங்க. எப்படி ஒரு நாள் விடுபட்டு எழுதினாலும் எழுதி பார்த்துருக்கீங்க. இப்ப என்ன செய்யுச்சுன்னா, உங்களோட கை ப்ரிப்பேர் ஆயிடும் அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ள எழுதுறதுக்கு. இப்ப அப்படி இலகுவா அந்த ஆலோசனை இந்த இந்த வழிகாட்டல நீங்க செஞ்சுட்டு போறோட உங்களுக்கு இலகுவா செஞ்சுக்கல. அப்படி இல்லாம இன்னைக்கு பார்ட் 1 செய்ய இல்லை, குருவினாக்கள் ரெடி ஆகல, எஸ் ஒரு நாளைக்கு செய்வோம், இன்னொரு நாளைக்கு செய்வோம், அப்படி இல்லை. இந்த 3 விஷயங்களையும் நாங்க ஒரே நாளைக்குள்ள மேனேஜ் பண்ணி எப்படி சமாளிச்சு கொண்டு போறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நீங்க செஞ்சுக்கணும். அதே நேரத்துல இந்த 3 பாடங்களையும் சரியான முறையில எப்படி கொண்டு போறதுன்றதை நீங்க மேனேஜ் பண்ணிக்கணும். அந்தந்த டைம்ல எந்தெந்த ஒவ்வொரு குறிப்பிட்ட பாடத்துக்கும் உங்களோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி டைம்களை ஒதுக்கிக்கலுங்க. சில பாடங்களுக்கு குறைய அளவு டைம் ஒதுக்கிக்கிட்டா போதும். சில பாடங்களுக்கு கூடுதலான டைம் ஒதுக்கணும். உங்களோட கெப்பாசிட்டியை பொறுத்து உங்களுக்கு விளங்கு. இந்த பாடத்துக்கு நான் இவ்வளவு நேரங்களை ஒதுக்கணும், இந்த பாடத்துக்கு இவ்வளவு நேரங்களை ஒதுக்கணும்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி ஒதுக்கி அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுட்டு போங்க. சரியா? ஓகே. எங்கிட்ட கிளாஸ்ல இறுதி பகுதி நாங்கள் அடைஞ்சிட்டோம். லாஸ்ட் கேள்வி இதோட நாங்கள் முடிச்சு கொள்வோம். இன்னும் எங்களுக்கு 6 நிமிடங்கள் இருக்கிறதால இந்த கேள்வி ஒரு 5 நிமிடத்தில் நாங்கள் பார்த்து முடிச்சுட்டு கடைசியாக ஒரு முடிவுரை கொடுத்து முடிச்சிருவோம். விமர்சன ரீதியாக ஆராய்க அப்படியான கேள்விகள் எப்படி எழுதுறது, அடுத்து ஒப்பீட்டு வினா, அந்த என்ன மாதிரி விமர்சன ரீதி. விமர்சன ரீதியாக ஆயிருதா? அப்படி என்ன நினைச்சுன்னா, சில விஷயங்கள் இருக்கு. எல்லா விஷயங்களும் விமர்சன ரீதியாக ஆராய வேண்டிய தேவை ஒன்றியாது. சில விஷயங்கள்ல விமர்சனம் இருக்கு, சில விஷயங்கள்ல தீமைகள் இருக்கு. விளங்குச்சா? அப்போ அந்த நன்மை தீமை நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா, அந்த விஷயத்தை எழுதி அறிமுகத்தை எழுதி அதுக்குரிய பண்புகள் இருக்கு, அடுத்து அதுல நன்மைகள் இருக்கு, அடுத்து விமர்சனங்கள் இருக்கு. அது சம்பந்தமான விமர்சனங்கள் தந்திருப்பாங்க, சிலதுக்கு தராமல் இருந்திருப்பாங்க, சிலதுக்கு தீமைகள் இருக்கு. அந்த தீமைகளை வச்சு என்ன செய்வோம்னு சொன்னா, இது சமூகத்துல இந்தந்த விஷயங்களால இது இதுல பிழை காணப்படுது இந்த அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம்னு சொன்னா, அந்த தீமைகளை நாங்க விளங்கப்படுத்தி எழுதுவோம். அந்த பொயின்ஸ்கள் எல்லாம் போட்டு பண்புகள் எல்லாம் போட்டு எழுதி போட்டு அந்த விமர்சனத்தை என்ன செய்வோம்னு சொன்னா விளங்கப்படுத்தி எழுதுவோம். இந்தந்த விஷயங்களாலதான் இது விமர்சன ரீதியா பார்க்கப்படுது சமூகத்துலன்றது அதை தொட்டு காட்டுவோம். நடைமுறை ரீதியாக எங்களுக்கு உதாரணங்கள் தெரிஞ்சிருந்தா அந்த உதாரணங்களை நாங்க எடுத்து போட்டு அதையும் நாங்க அதுல எட் பண்ணுவோம். அப்படி செய்யற நேரத்துல என்ன செய்யுங்க சொன்னா, அந்த விமர்சன ரீதியாக ஆராய்ன்னு சொன்னா அந்த விமர்சனங்களை நாங்க விமர்சனங்கள் இருக்கிற விஷயங்கள் எடுத்து நாங்க பாயிண்ட்ஸ் ஃபார்ம்ல போட்டு அதை விளங்கப்படுத்தி எழுதிப்பட்டு இந்தந்த விஷயங்களாலதான் முடிவுற லோக்கல் என்ன செய்வோம், இந்தந்த விஷயங்களால இது விமர்சன ரீதியா பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லி அதை இலகுவான முறையில முடிக்கிறது. விமர்சன ரீதியான கேள்வி கேட்டாலும் நாங்க அந்த இடத்துல அதுல பண்புகள் இருந்த அந்த பண்புகள் எழுதுவோம், அது சம்பந்தமான உள்ளடக்கத்துல வர வேண்டிய விஷயங்கள் இருந்து அதையும் எழுதுவோம்.
அதை எழுதி போட்டுதான் என்ன செய்வோம்னு சொன்னா அந்த விமர்சனங்களை விளங்கப்படுத்துறதுக்கு போவோம். வெறுமனே விமர்சனத்துக்குள்ள போறோம் இல்ல. ஓகே. சரியா? ஓகே, நாங்கள் இதோட கிளாஸை முடிச்சு கொள்வோம். இந்த 2 3 கேள்வி கேட்டிருக்காங்க தான், அதை நாங்கள் பிறகு பார்ப்போம். இதில் நான் வந்து உங்களோட நம்பரை இவங்களுக்கு கொடுக்கலுமா, ஏதாவது ஆஹ், சம்பந்தமா டவுட் அப்படின்ற கேட்கறதுக்கு? ஓ அப்படின்னா நான் வாட்ஸ்அப் நம்பர் தானே? இல்லை, இன்னைக்கு நான் நார்மல் நம்பரா? ஸ்க்ரீன் விளங்குதா? ஸ்க்ரீன் விளங்குதா? எனக்கு விளங்குது. புலவருக்கு விளங்குதானே? அதில் உங்களோட நம்பர் விளங்குது தானே? நம்பர் தேவை அப்படிங்கிறவங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுடைய ஏதாவது இன்னும் கேட்காம விட்டதுகள் இருந்தால் அவங்கள்ட்ட கேளுங்க. இன்னும் சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும்னு சொன்னால் அவங்கள நீங்கள் கேட்கலும். ஸ்க்ரீனில் நான் நினைக்கிறேன் நம்பர் தெரியும் அப்படின்னு சொல்லி. இப்போ நாங்கள் இவ்வளவு நேரமாக பல விஷயங்களை பார்த்தோம். அஹ், உண்மையிலேயே உங்களுக்கு பிரயோசனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறேன். எப்படி எஸ்ஏ கேள்வி எழுதுறது, எப்படி ஒப்பீட்டு எழுதுறது, விமர்சன ரீதியாக எப்படி எழுதுறது, டைம் எப்படி மேனேஜ்மெண்ட் பண்றது, எம்சிக்யூ, அடுத்து முக்கியமாக இந்த கேள்விகள் படிக்கணும், பல விஷயங்களை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். இப்படி ஒரு கிளாஸுக்கு நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு கிளாஸ் நடந்து இதை மாதிரி ஒரு 500 ரூபா, ஒரு நபருக்கு 500 ரூபா எடுத்து செஞ்சுருந்தாங்க. ஆனால் இது உங்களுக்கு ஃப்ரீயாக நாங்கள் செஞ்சிருக்கிறோம். எனவே வராத பிள்ளைகளுக்கு ரெக்கார்ட் அனுப்பலாம். எனவே இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே கிளாஸை பற்றி நம்மளோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத எனக்கு ப்ரைவேட்டாக அனுப்புங்க. அது அடுத்தடுத்த விஷயங்கள் செய்வோமா அப்படிங்கிற ஐடியாக்கள் எங்களுக்கு வரும். அடுத்த ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். எனவே கிளாஸ் செஞ்சு நானா எப்படி செஞ்சாரு, அவர் விளங்கப்படுத்தினது உங்களுக்கு விளங்கி நிச்சாங்கிற ஃபீட்பேக் சொல்லுங்க. இப்படி கிளாஸ் ஏற்பாடு செய்யறது நல்லமா அப்படிங்கிற விஷயங்களை ப்ரைவேட்டாக எனக்கு அனுப்புங்க. எனவே இதோட நான் கிளாஸை முடிச்சு கொள்வோம். எங்களோட இவ்வளவு நேரமா இணைஞ்சிருந்த ஃபிரோஸ் அவர் வந்து சவுதி. சாரி, ஓ, சொல்லுங்க. சின்ன ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணணும். ஓ, சொல்லுங்க. சில இவ்வளவு நேரம் நீங்க கேட்ட கேள்விக்கு தான் பதில் சொன்னது. சின்ன ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். ஆ. என்ன விஷயம் சொன்னா, நாங்க படிக்கிறார்கள் தானே. ஓ. படிக்கிறாங்கல நாங்க எல்லாரும் வெறுமனே இந்த எல்லாரும் படிக்கிற மாதிரி நானும் 10ஓட சேர்ந்து 11 படிச்சுட்டு போறேன், படிக்க போன எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி, அப்படி ஒரு மைண்ட் செட்ல யூனிவர்சிட்டி போறேன், ஆத்துல எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் செட்ல தான் படிச்சு மேல போறீங்களா? இல்ல சமூகத்துல ஏதோ ஒண்ணு படிச்சு ஏதோ ஒண்ணு செய்யணும், ஒரு நல்ல ஒரு சமூக சேவையை செய்யணும், இல்லாட்டி சமூகத்துக்கு ஏதோ ஒரு பிரயோசனம் அடையணும்ன்ற ஒரு நோக்கத்துல படிச்சுட்டு போறோமா அப்படின்ற செல்றதை உங்கள்ட்ட கேட்டுக்கலுங்க ஒவ்வொரு ஆளு. ஆடிஷனா சும்மா வெறுமனே இந்த படிச்சு ஆத்தல் யூனிவர்சிட்டி ஆத்தலுக்காக வேண்டி படிச்சுட்டு போயிட்டு யூனிவர்சிட்டியில எப்படி இது ஒண்ணு எடுக்கணுன்றதுக்காக வேண்டி போறேன்னு சொல்லி நியத்து வச்சுட்டு போனீங்கன்னு சொன்னா அது அப்படி ஒரு நியத்து இருந்துச்சுன்னா அது சில நேரங்கள்ல எங்களுடைய ஏலவல் ரிசல்ட்ஸ்ல தாக்கத்தை ஏற்படுத்தி உண்- அல்லாஹ்க்கு தெரியும் தானே. உண்மைதான். நோக்கங்கள் சரியா இருக்கிற நேரங்கள்ல தான் எங்களுக்கு அது பிரயோசனமா தாரதா இல்லையான்றது அவன்கிட்ட கையில அடிச்சு. நாங்க எவ்வளவுதான் படிச்சிருந்த மேல இல்ல, அந்த ஒரு நாட்டம் வரணும்னு சொன்னா அல்லாட நாட்டம் இல்லாம நாங்க எந்த விஷயத்தையும் செய்யல. அந்த நாட்டம்ன்றது எங்களுக்கு முக்கியம். பதினஞ்சு சொன்னா இந்த உங்களோட நோக்கங்கள் அந்த